இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். முதலமைச்சரின் அலுவலகத்தை வேறு ஒரு கட்டடத்திற்கு முதல்வர் ஜோசப் விஜய் மாற்றி அமைப்பது கடும் விமர்சனங்களையும் சர்ச்சைகளையும் உருவாக்கி வருகிறது. தமிழக அரசின் ஒட்டுமொத்த நிர்வாகத்தின் தலைமையகமாக இருந்து வருகிறது தலைமைச் செயலகம். இதன் பிரதான கட்டடத்தின் முதல் தளத்தில் முதலமைச்சரின் அறை, முதலமைச்சரின் செயலகம், முதலமைச்சரின் செயலாளர்களின் அலுவலகம், முதல்வரின் ஆலோசகர்களின் அறைகள் இயங்கி வருகின்றன. இதில் ஆலோசகர்களின் அறைகள் தவிர மற்றவைகள் அனைத்தும் தலைமைச் செயலகம் உருவான காலத்திலிருந்தே பிரதான கட்டடத்தில்தான் செயல்பட்டு வருகிறது. காமராஜர், அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஸ்டாலின் என தமிழகத்தின் ஆக பெரிய ஆளுமைகள் அனைவரும் இதே பிரதான கட்டடத்தில் உள்ள தங்களின் அறையில் இருந்துதான் ஆட்சி புரிந்தனர், அரசு நிர்வாகத்தை கவனித்தனர். இந்த கட்டடத்திற்கும் முதல்வரின் அறைக்கும் மிகப்பெரிய பாரம்பரியம் உண்டு. அப்படி கடந்த 75 ஆண்டு காலமாக இயங்கி வந்த முதல்வரின் அறை உள்ளிட்ட அனைத்தையும் தற்போது தலைமைச் செயலக வளாகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையின் 10வது தளத்திற்கு மாற்றுகிறார் இன்றைய முதல்வர் ஜோசப் விஜய். இதற்காக திட்டமிடப்பட்ட போதே அதனை முதலில் அம்பலப்படுத்தியது நக்கீரன். முதலமைச்சரின் அலுவலக அறைகள் மாற்றப்படுவதை தற்போது அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது விஜய் அரசு. அதில் இட நெருக்கடிகள் காரணமாக இந்த மாற்றத்தை செய்வதாக கூறப்பட்டுள்ளது. உண்மையில் அதுதான் காரணமா? முதலமைச்சர் அலுவலகத்தோடு தொடர்புடைய தலைமைச் செயலக அதிகாரிகள் தரப்பில் விசாரித்த போது நாமக்கல் கவிஞர் மாளிகை 10 அடுக்குகளை கொண்டது. இங்கு அரசின் 34 முக்கிய துறைகளின் செயலாளர்களாக இருக்கும் IAS அதிகாரிகளின் அலுவலகமும் அந்த துறைகளை சார்ந்த அலுவலக பிரிவுகளும் செயல்படுகின்றன. 10வது மாடியில் பிரம்மாண்டமான மாநாட்டு அரங்கம், உணவு அறை, செய்தித்துறையின் அலுவலகங்கள், வரவு செலவு பிரிவுகள், முதலமைச்சரின் ஊடக பிரிவு, தமிழ் வளர்ச்சித்துறையின் அலுவலகங்கள், சுற்றுலாத்துறையின் அலுவலகங்கள், மது விலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறையின் குண்டர் தடுப்பு பிரிவு, வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறையின் துணை செயலாளர்களின் அறைகள், அதன் பிரிவுகள், இந்து அறநிலையங்கள் துறையின் அலுவலக பிரிவுகள், போதையில்லா தமிழகம் இயக்கம் உள்ளிட்டவைகள் இயங்கி வருகின்றன. இவைகள் அனைத்தையும் தற்போது காலி செய்து புதிய அலுவலகங்கள் அமைக்கும் பணிகளை செய்து வருகிறது விஜய் அரசு. இந்த 10வது மாடியில் உள்ள மாநாட்டு அரங்கத்தில் தான் கலெக்டர்கள் மாநாடு, அனைத்து கட்சிகளின் கூட்டங்கள், முக்கிய நிகழ்வுகள் அனைத்தும் நடக்கும். அண்மையில் கலெக்டர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளின் மாநாட்டை நடத்தினார் விஜய். இதற்காக கூட்ட அரங்கத்திற்கு வந்த அவர் 10வது மாடியிலிருந்து வெளியே பார்க்கும்போது வங்கக்கடலின் பறந்து விரிந்து கிடக்கும் காட்சிகளை கண்டு மெய்சிலிர்த்து போனார். முதல்வர் விஜய் நடிகர் என்பதால் கடலின் அழகு சற்று கூடுதலாகவே அவரை ஈர்த்துள்ளது. நாம் ஆட்சியில் இருக்கும் வரை நமது அலுவலகத்தை இந்த 10வது தளத்திற்கு மாற்றினால் என்ன? ஏற்கனவே நாம் இருந்து வரும் அறை கட்டிட வாஸ்துபடி அமையவில்லை என ஜோதிடர் சொல்லி இருக்காரே, அதனால் இந்த இடத்திற்கு மாறினால் என்ன என்று யோசித்து தனது ஆஸ்தான ஜோதிடரிடம் ஆலோசித்திருக்கிறார் விஜய். ஜோதிடரும் இப்போ நீங்கள் இருக்கும் அலுவலக அறை வாஸ்துபடி இல்லை, அதனால் தான் நிறைய கான்ட்ரவர்சிகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. இதிலிருந்து தற்காத்து கொள்ளவும் எதிரிகளின் வலிமையை அளிக்கவும் நீங்கள் 10வது மாடிக்கு மாறலாம். அங்கு வாஸ்துபடி புதிய அலுவலகம் உருவாக்கலாம். உயரத்திலிருந்து ஆட்சி புரிந்தால் அரசு நிர்வாகத்திலும் அரசியலிலும் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உச்சம் பெறுவீர்கள். எதிரிகளை வீழ்த்த முடியும். நீங்கள் ஆட்சி புரியும் இடத்திலிருந்து பறந்து விரிந்து கிடக்கும் தண்ணீரை பார்ப்பதும் உங்கள் ராசிக்கு உகந்தது. அதனால் உடனடியாக 10வது மாடிக்கு மாறுங்கள் என நிறைய யோசனைகளை சொல்லி இருக்கிறார் ஜோதிடர். அதன்படிதான் இந்த மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. 10வது மாடியை தனக்காக காலி செய்யும் முதல்வர் விஜய் முக்கிய அமைச்சர்களுக்காக 9வது மாடியை காலி செய்கிறார். 9வது மாடியில் முன்வரிசையில் அமைச்சர்கள் சிலரின் அலுவலகம் வரவிருக்கிறது. இதற்கான பணிகள் அனைத்தும் பொதுப்பணித்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. முதல்வர் எதிர்பார்க்கும் அனைத்து மாற்றங்களையும் செய்ய குறைந்தபட்சம் 6 மாதங்கள் தேவைப்படுகிறது. ஆனால் அவ்வளவு நாட்கள் பொறுத்து கொள்ள முடியாது. 3 மாதத்தில் முடிக்க வேண்டும் என்று முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். நாமக்கல் கவிஞர் மாளிகையில் 15 மாடிகள் இருந்திருந்தால் 15வது மாடிக்கு மாறியிருப்பார் விஜய் என்று சுட்டி காட்டுகிறார்கள் அதிகாரிகள்.
விஜய்க்காக நடக்கும் இந்த மாற்றங்கள் கடுமையான எதிர்ப்புகளையும் விமர்சனங்களையும் உருவாக்கி வருகிறது. இது குறித்து பேசிய தமிழ்நாட்டு தலைமைச் செயலக சங்கத்தின் தலைவர் வெங்கடேசன், 10வது தளத்தில் இயங்கி வந்த முக்கிய துறைகளின் அலுவலக பிரிவுகளை நாமக்கல் கவிஞர் மாளிகை கட்டடத்தின் பல்வேறு தளங்களில் உள்ள கூட்ட அரங்கத்திற்கும் உணவு அறைகளுக்கும் இடமாற்றம் செய்வது ஏற்புடையதல்ல. பணியாளர்கள் பணிபுரிவதற்கும் கோப்புகளை பராமரிப்பதற்குமான போதிய இடவசதிகள் இருக்காது. செய்தி மக்கள் தொடர்புத்துறை கலைவாணர் அரங்கத்திற்கு மாற்றப்படுகிறது. இந்த துறை தலைமைச் செயலகத்திலேயே இயங்குவதுதான் ஆரோக்கியமானதை தவிர அதனை வேறு இடத்திற்கு மாற்றுவதும் ஏற்புடையதல்ல. இப்படி பணியாளர்களின் அலுவலக அறைகளை மாற்றுவதற்கு முன்பு அதிலுள்ள சிக்கல்கள் குறித்தும் அதனை களைவது குறித்தும் தலைமை செயலக சங்கத்தினரிடம் பொதுத்துறை அதிகாரிகள் கலந்து பேசியிருக்க வேண்டும். ஆனால் அப்படி விவாதிக்க சற்றும் எண்ணியதில்லை. ஆகஸ்ட் 5ஆம் தேதி பட்ஜெட் தாக்கலும் அதனைத் தொடர்ந்து மானிய கோரிக்கைகள் தொடர்பான பட்ஜெட் கூட்டத்தொடரும் நடக்கவிருக்கிறது. இந்த நிலையில் 10 மற்றும் 9வது தளங்களில் உள்ள அனைத்து அலுவலக பிரிவுகளையும் காலி செய்வது பட்ஜெட் பணிகளை வெகுவாக பாதிக்கும் என்கிறார் மிக அழுத்தமாக. கோட்டை அதிகாரிகள் தரப்பில் விசாரித்த போது தற்போதுள்ள அலுவலகத்திலேயே முதல்வர் இருந்தால்தான் அமைச்சர்களும் IAS அதிகாரிகளும் முதல்வரை எளிதாக சந்திக்க முடியும். நாமக்கல் கவிஞர் மாளிகை என்பது இட நெருக்கடியும் போக்குவரத்து நெரிசலும் மிகுந்த பகுதி. அந்த மாளிகையில் அனைத்து துறைகளின் அலுவலக பிரிவுகளும் இயங்குவதால் அனைத்து பணியாளர்களும் சென்று வருவது சிக்கலை ஏற்படுத்தும். குறிப்பாக முதல்வர் 10வது மாடியில் இருக்கும்போது பாதுகாப்பு என்கிற பெயரில் ஏக கெடுபிடிகளை காவல்துறை கையாளும். இதனால் அரசு பணியாளர்களும் பொதுமக்களும் சிரமத்தை எதிர்கொள்வார்கள். ஏற்கனவே பணியாளர்களுக்கான இடவசதி போதுமானதாக இல்லாத போது தற்போது உணவு அறைகளையும் கூட்ட அரங்கங்களையும் பறித்திருப்பது எதேச்சிகாரம்தான். மேலும் தமிழக அரசு கடுமையான நிதி நெருக்கடியையும் நிதி பற்றாக்குறையையும் சந்தித்து வருகிறது. இதனால் மக்களுக்கான நலத்திட்டங்களை அமல்படுத்த முடியாமலும் புதிய அறிவிப்புகளை செய்ய முடியாமலும் தடுமாறுகிறது. ஆட்சி பொறுப்பேற்ற இந்த 3 மாதங்களில் சுமார் 20,000 கோடி கடன் வாங்கி இருக்கிறது விஜய் அரசு. இப்படிப்பட்ட சூழலில் ஜோதிடர் சொன்னதற்காக தங்களின் சுயநலனுக்காக அலுவலகங்களை மாற்றியமைக்க மக்களின் வரிப்பணத்தை செலவிடுவது சர்வாதிகாரம்தான். விலைவாசி உயர்வு, மின் கட்டணம் அதிகரிப்பு, அடிப்படை வசதிகள் தேக்கம், விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிப்பு, வேலையில்லா திண்டாட்டம் என ஏகப்பட்ட பிரச்சனைகளில் மக்கள் அவதியுறும் போது முதல்வரின் அலுவலக மாற்றம் தேவைதானா? மக்கள் பணத்தில் ஒரு பைசா கூட தொடமாட்டேன், தொடவும் விடமாட்டேன் என கர்ஜித்திருந்த முதல்வர் விஜய் தற்போது தனது அலுவலக அறையை மாற்றுவதற்கான செலவுகளை அவரது சொந்த பணத்திலா செய்கிறார்? மக்களின் வரி பணம் தானே. சொந்த பணத்தில் தனக்கான வசதியை அவர் செய்து கொண்டால் கேள்வியே வராது. மக்கள் பணத்தை இப்படி தேவையற்ற விஷயங்களுக்காக செலவிடுவது தூய ஆட்சிக்கு அழகல்ல. ஆனால் இதனையெல்லாம் எடுத்துச் சொல்ல வேண்டிய IAS அதிகாரிகள் அமைதியாக இருப்பதுதான் துரதிர்ஷ்டம். மாற்றம் என சொன்னார்கள், இதுதான் மாற்றமோ? ஊரான் வீட்டு நெய்யில் ஸ்வீட் செய்கிறார் முதல்வர் ஜோசப் விஜய் என்கிறார்கள் ஆவேசமாக. முதல்வரின் விருப்பத்தை நிறைவேற்றும் இத்தகைய மாற்றங்களுக்காக 15 கோடிக்கும் அதிகமாக செலவிடப்படுகிறது. ஆனால் இதற்கான டெண்டர்கள் எதுவும் விடப்படவில்லை. ஆடியோ வீடியோ நெட்வொர்க்கை கவனிக்கும் பணிகளுக்காக ஃபேன் டெலிகாம் என்ற நிறுவனத்திடம் மொத்தமாக ஒப்படைத்துள்ளனர். தலைமைச் செயலாளர் சாய்குமார் மற்றும் முதல்வரின் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி ஆகியோரின் நட்பு வட்டத்தில் இருக்கிறது இந்த நிறுவனம். அனைத்து பணிகளும் முடியும் போதுதான் எத்தனை கோடிகள் மக்களின் வரி பணத்தை விரயமாக்கி இந்த மாற்றங்களை முதல்வர் விஜய் செய்திருக்கிறார் என்பது தெரிய வரும் என்கிற தகவல்களும் கோட்டையிலிருந்து கிடைக்கிறது. ஊரான் வீட்டு நெய்யில் தனக்கான ஸ்வீட்டை செய்திருக்கிறார் முதல்வர் விஜய். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.